ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம விசித்ரா ஆல்ரெடி வெளியே போயிட்டாங்க. ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தோம். அவங்க என்ன சில பல தப்புகள் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு அதை பற்றி பேசலாம் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க நல்ல மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருந்துச்சு அவங்களுக்கு. ஏன்னா அவங்க ஸ்டோரி சொன்னதாக இருந்தாலும் இருக்கட்டும், ஸோ அவங்களுக்கு ஃபேமிலியை பார்க்கும்போது ஸோ நல்ல வரவேற்பு இருந்துச்சு. ஏன்னா கடைசியாக கொஞ்ச நாளாக அவங்களுடைய இதெல்லாம் மாறிடுச்சு. எப்படின்னா, நீங்கள் ஏன் மாறிடுச்சு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ இவங்க வந்து இந்தாண்ட ஒரு டீமாக இருந்தாங்க. ஸோ தினேஷ் வந்து இந்த டீம் கூட வந்துட்டார். அதனால் வந்து அவங்க அந்த டீமுக்கு கூட போயிட்டாங்க. அந்த டீம்னா இவங்க வந்து இந்த மாயா டீம் கூட கடைசியாக ஒரு 3 வாரமாக சேர்ந்துட்டாங்க. ஸோ அங்கே சேரும்போது அவங்களுடைய பழக்கம் வழக்கங்கள் எல்லாமே இவங்களுக்கும் வந்துச்சு. ஸோ அதனால தான் கொஞ்சம் இவங்க வந்து அந்த டீம் கூட சேராமல் இருந்தாவே இவங்க ஃபைனலுக்கு போயிருந்துருக்கலாம். ஆனால் இவங்க ஏங்க போனாங்கன்னு தெரில. ஸோ அந்த தப்பு அவங்க கூட சேர்ந்ததால் மட்டுமே தான் வந்து இவங்க எவிக்ஷனுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஸோ அந்த மாயா குரூப் கூட போனவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா, இப்போ மாயா குரூப்னு பார்த்திங்கன்னா மாயா மட்டும்தான் இருக்குது. எல்லாமே போயிட்டாங்க. அவங்க கூட சேர்ந்தவங்க எல்லாமே. இவங்க பண்ண தப்பு அது ஒரு தப்பு. அவங்க கூட போகாமல் இவங்க கூட இல்லை யாருமே டீம் நீங்கள்லாம் சேர்ந்து விளையாட வரல. எல்லாம் தனித்தனி பிளேயர்ஸ் தான். ஸோ நீங்கள் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து தனியாகவே இருந்திருக்கலாம், யார் கூட சேராமல். ஏன்னா நீங்கள் கடந்த பல வாரங்களாக வந்து ஒரு நல்ல வரவேற்பு இருந்துச்சு. இந்த வயசுலேயே வந்து இவங்க இப்படி பண்ணுறாங்க, இப்படி ஸ்ட்ராங்காக இருக்காங்களே அப்படின்ட்டு நல்ல வரவேற்பு இருந்துச்சு. நீங்கள் கடைசியாக இந்த மாயா குரு கூட சேரும்போது தான் இந்த பிரச்சனை. அதனால தான் நீங்கள் வெளியே போயிட்டீங்க அப்படின்னு பரவலாக கருத்து இருக்குது.